வணக்கம் மக்களே. பிரபலங்கள்னாலே இந்த தெரியாதா பிரச்சனைகள், அதே மாதிரி சமூக ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல அவங்களை பத்தி கிண்டடிக்கலாம் பயங்கரமா ஓடிட்டு தான் இருக்கும். நான் அதெல்லாம் கவலைப்பட்டு பிரபலங்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா பாதி ஒரு உயிரோட இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். சிறந்த ஒரு காமெடி நடிகர், ஒரு காமெடியன், சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் மதுரை முத்து அவருடைய குடும்பத்துல ஒரு புகைச்சல் வந்திருக்கு, ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு. மனைவி அவரை பத்தி பயங்கரமான ஒரு வீடியோ விட்டுருக்காப்புல. மதுரை முத்துக்கும் அவருடைய இரண்டாவது மனைக்கும் பிரச்சனை. அதுதான் இப்ப கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா ட்ரெண்டா ஓடிட்டு இருக்கு, பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. முதல் மனைவி இருந்தாங்க, அவங்க நல்ல குடும்பத்தோட குழந்தைகளோட நல்லா இருந்துட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு இரண்டாவதாக தன்னுடைய குழந்தைகளுக்கும் தனக்கும் ஒரு துணை வேணும் அப்படின்ட்டு பல் மருத்துவரான நித்தி அப்படிங்கிற ஒரு மருத்துவரை கல்யாணம் பண்ணிட்டாப்புல மதுரை முத்து. அப்பவுமே அந்த ஜோடியை பார்த்து பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த நித்திங்கிற அந்த டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஆனா அதையும் கடந்து மதுரை முத்துவும் அந்த பல் மருத்துவரும் நல்லா குடும்பம் நடத்திட்டு வந்தாங்க. ஆனா சமீப காலமா 2 பேருக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சு சமீப காலமா ஏகப்பட்ட பிரச்சனை. கிட்டத்தட்ட அந்த நித்திங்கிற பெண் மருத்துவர் மதுரை முத்துவ டைவர்ஸ் பண்ண போறாரு, எங்களை திட்டமிட்டு பிரிச்சுட்டாங்க, அதுக்கு காரணமான ஆள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே நடந்தது என்னதான் நடந்துருச்சு, அந்த பெண் யார், திட்டமிட்டு இந்த ஜோடியை பிரிச்சுட்டாங்களா, கூடவே இருந்தவங்க தான் பிரிச்சுட்டாங்க, கூடவே இருந்தவங்க தான் மதுரை முத்துட்ட என்னை பத்தி தவறா சொன்ன என்னை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மதுரை முத்து நல்லவர் தான், ஆனா கூட இருக்க அந்த ஓசி குடிக்கும் எச்சு குடிக்கும் கூட இருக்கவங்க தான் என் புருஷனை என் மேல சந்தேகப்பட வச்சு என்னை என் குடும்பத்தை பிரிக்க வச்சுட்டு இருக்காங்கன்ற ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. அந்த கூடவே இருந்து அந்த எச்ச குடி குடிச்சது யாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணையும் சுமத்துறாப்புல. அந்த பெண் யாருங்கிறத இந்த வீடியோவுல என்ன காரணத்தால இவங்க ரெண்டுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோவுல தெளிவாகவும் மிக விரைவாகவும் பார்த்துருவோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைப் ஆக கொடுங்க. அன்றாடம் நடக்கிற அந்த அரசியல் நிகழ்வுகள், இந்த மாதிரி நிகழ்வுகளை தான் நம்ம வீடியோவா தொகுப்பா போட்டுட்டு இருக்கோம். சரி, மதுரை முத்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணி ஒரு மனுஷன் ஒரு நல்ல முயற்சியில, அதாவது கஷ்டப்பட்டு மேல இருந்த ஒரு மனுஷனா மதுரை முத்து. அவர் உழைப்புக்கு அவரால் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காப்புல. அதுல அவர் பாராட்டுறது ஆகணும். குடும்பத்து மேல ஒரு மிக கடந்த ஒரு 10 ஆளு. எப்பவுமே எந்த ஃபங்க்ஷன் வரும்போதுமே முதல் மனைவி இருக்கும்போது கூடயே குழந்தைங்க பிள்ளைகளை கூட்டு வருவாப்புல. அந்த ஒரு மனுஷன் தான். என்னன்னா எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க மனைவி இறக்குறாப்புல. மனைவி இறந்த உடனே தெரியுமா, சின்ன வயசு மதுரை முத்துக்கு, நம்மளாவது இருந்தாலும் அப்படிதான். ஒரு கொஞ்சம் வயசானாலும் பரவாயில்ல, சின்ன வயசு அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நம்ம நிறைய ப்ரோக்ராம்லாம் வெளியே போறோம், வீட்டுல பிள்ளைகள் தனியா இருக்கு, வீட்டை பார்த்துக்கிட்டோம், நமக்குமே ஒரு வாழ்க்கை துணை வேணும், நமக்கு சமையல் பண்ணி தரதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒரு முடியல ஒரு 6 மாசத்துலேயே நித்திங்கிற ஒரு மருத்துவரை கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல. அந்த கல்யாணம் பண்ணும்போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள், அது சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட பேட் கமெண்ட்ஸ், அந்த ஜோடி சீட்ல அது சீட்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மருத்துவர் மதுரை முத்துவை கட்டிக்கிட்டாங்க, புதுசா குழந்தை பிறந்தா அந்த குழந்தை காத்துப்பாங்களா, பழைய குழந்தைய எந்த பெண்ணு பார்த்துக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அதை எல்லாமே மதுரை முத்துவும் அவருடைய நித்திங்கிற அந்த மருத்துவரும் சகிச்சுக்கிட்டு நல்லாதான் குடும்பம் போயிட்டு இருந்தாப்புல. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மதுரை முத்து ஒரு டாப்ல தான் போனாப்புல. பெரிய நல்ல ஃபேமஸான அருமையான அந்த நிகழ்ச்சிகள் பண்றது, நல்ல ஃபேமஸா போயிட்டு இருந்தாப்புல. அப்புறம் பொருளை வச்சு காமெடி பண்றதுலாம் அந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு டாப்ல போனாப்புல. விஜய்டிவில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்தையும் பிடிச்சாப்புல. அதனால அந்த பெண் வந்ததுனால இவருக்கு எதுவும் தவறு நடந்துச்சா, அந்த பெண் இவரை தொழில முடக்கிச்சா அப்படிங்கறதுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒண்ணு இல்லை. இன்னைக்கு ஒரு டாப்ல தான் போயிட்டு தான் நல்லா போயிட்டு இருந்தாப்புல. இன்னும் இருக்கு. நீங்க கமெண்ட்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைப் தான் கண்டிப்பா சொல்லுங்க. அந்த பெண் வந்ததுனாலதான் மதுரை முத்துக்கு எதுவும் அவர் தொழில் முடங்கி போச்சு, அவரை குழப்பிட்டா அல்லது அதை சொத்தை ஏமாத்தி வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க இதுவும் பார்க்கல. நல்லா தான் நமக்கு தெரிஞ்ச 6-7 வருஷம் அதுக்கு ஒரு ஆயிருக்கும், நல்லா தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. சரி, இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை வந்ததுன்னா கூடயே இருக்க கைப்பிள்ளைகள் கூடயே இருந்து செஞ்சுட்டியடா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி என் கணவர் கூடயே இருக்கிற குரு போல் தான்
என்னையும் என் கணவரையும் பிரிக்கிறாங்க. என் குழந்தையும் நானும் இப்ப தனித்தனியா நிற்கிறோம்னா, நடுத்தெருவில் நிற்கிறோம்னா, அவங்க இதுக்கு இதுக்கு வந்து இந்த கூடயே இருந்து இந்த ஓசி குடி எச்ச குடி குடிக்கிற அந்த குறுப்போல் தான் காரணம் அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ ஆனா பெண்ணா பார்த்தா முதல்ல வந்து ஒரு பெண் தான் இதுக்கு மெயின் காரணமா இருக்கா. ரெண்டாவது அவங்க கூடயே தொழில் முறையாகவும் கூடயே இருக்கிற அந்த அந்த மனுஷன் தான் காரணம் அப்படின்ட்டு அந்த மருத்துவர் பெண் வந்து குற்றம் சாட்டுறாப்புல. கண்ணீர் மல்க வந்து அவங்களுடைய அம்மாவும் அவங்கள வந்து வீடியோ வெளியிட்டாப்புல. அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. இத்தனைக்கும் ஒரு பெண் மேல குற்றம் சுமத்துறப்ப இந்த பாரு உன் பேரை நான் வெளியிட்டு உன் பேரை வெளியிட்டா நான் இது அப்படின்னு அந்த பெண்ணோட பேரை வந்து சொல்லாம சொல்லாம தான் சொல்றாங்க. அது வரைக்கும் நம்ம அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணதான் என்னன்னா ஒரு பெண்ணு இதுக்கு மேல நிறைய டார்ச்சர் கொடுத்து நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாப்புல. அப்புறம் வந்து ஏதோ கமெண்ட் வந்து அவங்க ஏதோ வீடியோ கமெண்ட் போட்டாங்களா. அந்த கமெண்ட் வந்து அந்த பெண்ணு கூட இருந்த அந்த பெண் தான் போட வச்சிருக்கா. என்னையும் புருஷனையும் லிங்க் பண்ணி அவன் புருஷனுக்கு எதிராக முத்துக்கு எதிராக அவன் பொட்டாட்டி போடுறா பாரு, வீடியோ போடுறா பாரு அப்படின்ட்டு ஒரு ப்ரூஃபா வந்து மதுரை முத்துட்ட காட்டுறதுக்காக என்ன என் புருஷனை பிடிக்கிறதுக்காகத்தான் இவன் இந்த மாதிரி கேம் அடிச்சு ஆளை வச்சு கமெண்ட் எல்லாம் போடுறா அப்படின்ட்டு அவரோட மனைவியும் அவரோட மாமியாரோட குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா இதோட இந்த வீடியோக்கள் நான் பார்த்த பிறகு இது வரைக்கும் மதுரை முத்துவோட ரியாக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் அமைதியாக இருக்கப்ப எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் உடல தன்னோட மனைவி பத்தியோ தன்னோட குழந்தை பத்தியோ முன்னாள் மனைவி பத்தி எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்காப்புல. எந்த பெண் மீது குத்து சமுத்திராலோ அந்த பெண் யாருங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சு அந்த பெண் வந்து வேற யாரும் கூடயே பட்டிமன்ற பேச்சாளர் கூடயே அவர் கூடயே எல்லா புரோகிராமும் நீங்க பார்த்துட்டு இருக்கு அந்த பெண் தான். அந்த பெண்ணோட பெயரை வந்து நமக்கு கன்ஃபார்மா தெரியாம சொல்ல விரும்பல. ஆனா கூடயே பட்டிமன்ற பேச்சாளர் கூடிய அலையிறது இவதான் வந்து என் புருஷனை மயக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த மருத்துவர் வந்து சொல்றாப்புல. அந்த பெண்ணும் இதுவரைக்கும் தன்னுடைய மதுரை முத்துவோட மனைவி சொன்ன குற்றச்சாட்டுக்கு மறுப்போ ஆதரவு எதுவும் தெரிவிக்கல, எந்த கருத்தும் தெரிவிக்கல. மதுரை முத்தும் இது வரைக்கும் எந்த கருத்தும் தெரிவிக்கல. ஒண்ணுக்குள்ள அந்த அமைதியா இருக்கு. அவரு வந்து நம்மளோட சஜஷன்னா நீங்களும் உங்க மனைவியும் வந்து வாய் விட்டு மனசை விட்டு நீங்க பேசுனீங்களா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். என்னைக்கு எங்க போனாலும் உங்களுக்கு துணை வந்து உங்கள் மனைவி தான். அதுதான், வேற யாரும் துணையா வர மாட்டாங்க அப்படிங்கறத நம்மளோட கருத்தா இருக்கு. நீங்களும் கருத்தை கண்டிப்பா அவங்களுக்கு தெரிய வச்சுதான். என் கூடவே இருந்துகிட்டு அதாவது என்னோட புருஷன் கூடவே இருந்து குடியை ஊத்தி கொடுத்துட்டு கூடயே அவர் கொடுக்க எச்ச குடியை குடிச்சுக்கிட்டு என்னை பத்தி என் புருஷன்கிட்ட கூட இருக்க இவனுங்க தான் தவற என் புருஷன் சொன்னு கொடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றத்தை அவருடைய இரண்டாவது மனைவி வந்து பல்முறை நிறுத்தி வைக்கிறாப்புல. அப்புறம் வந்து இந்த பெண்ணு அந்த பெண் இருக்கு பட்டிமன்றம் பேசுற அந்த பெண் வந்து என்னையும் என் புருஷனும் பிரிக்கிறதுக்கு அவதான் முழு காரணமா இருக்கா. கிட்டத்தட்ட வந்து என் புருஷன் கூட ரிலேஷன்ஷிப்பாவே இருக்கா அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாப்புல. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம ரொம்ப உள்ள போய் நம்ம நம்ம வந்து அதை வந்து விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். என்ன பாரு மதுரை முத்து, உன்னுடைய மனைவி உன்னை ஏத்து வீடியோ போடுற பாரு, உன்னை கல்லாச்சி போடுற பாரு, உன்னை வந்து காமெடி ஒரு காமெடிய மாதிரி வீடியோ போட பாரு, இப்பேற்பட்ட உங்க மனைவி உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வீடியோ வெளியிட்டு அதில் ரொம்ப வந்து கண்ணீர் வெளியிட்டாப்புல. கண்ணீரோட பேசினாப்புல. எந்த இடத்துக்கும் தன் மனைவி வந்து மதுரை முத்தோ வந்து என் புருஷன் கெட்டவன், என் புருஷன் அங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரோட மாமியாரும் மதுரை முத்து நல்லவன் தான், ஆனா மதுரை முத்த கூட இருந்து கெடுக்கிறாங்க, ஒரு பொம்பளையா இருந்து இப்படி பண்றாளே அப்படின்ட்டு ஒரு அந்த அந்த மாமியார் வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு பெண்ணை தான் வந்து ரொம்ப வந்து கடுமையா சாடி பேசுறாங்க. ஒட்டு மொத்தத்துல ஒரு செலிபிரிட்டி வீட்டுல ஒரு பிரச்சனை வந்த பிறகு ஊர் உலகமே தெரிஞ்சு நாறுது அப்படிங்கிறதுக்கு மதுரை முத்துவம் விளக்கம் இல்லை. என்ன இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள தன்னுடைய குழந்தைலாம் நடுத்தரில் இருக்கு அப்படின்ற அந்த பெண்மணி வந்து வீடியோவில் சொல்லுகிறது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன சொல்லுன்னு தெரில. எவ்வளவுக்குள்ள பேரை சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேரை பிடிக்கிறதுக்கான கூட்டங்கள் நிறைய இருக்கிறதையும் அதற்கான வாய்ப்புகளை வந்து பெரிய செலிபிரிட்டியாலும் சரி தனிமனாலும் அதுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற என்னோட கருத்து. உங்களோட கருத்தும் நான் சொல்றது கரெக்டா இருக்குன்னு தான் ஆமான்னு சொல்லுங்க. இல்லை உங்களோட தனிப்பட்ட கருத்தை நீங்க சொல்லலாம். ஒரு குடும்பம் கிடைச்சி அப்படின்ட்டு நம்மள மாதிரி யூடியூபர்லாம் கண்டென்ட் கிடைச்சிட்டு ஆனால் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். ஓகே மக்களே, இதுதான் இன்றைக்கு நம்ம ஏரியாக்கள்ல அதாவது சோசியல் மீடியாவில் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வைரல் ஆயிட்டு இருக்க
வீடியோவாக இருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். உங்களுக்கு அனைவரும் நன்றி, வணக்கம்.